நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3 8 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்காங்க, ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம், ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு எதோட வேல்யூ கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 - 2x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுக்கு பல எதை ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3 - 2x ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 3 - 2x ஸ்கொயர். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 - 2x ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது என்னது 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன வரும், 2x ஹோல் ஸ்கொயர் -2a பதில் என்ன இருக்குது, 3 இருக்குது, bக்கு பதில் 2x போட்டுக்கோங்க. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9. 2x ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2x × 2x என்ன வரும், 2 2 சார் 4x என்ன வரும், x ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 4x ஸ்கொயர். அடுத்து 3 2 சார் 6 6 2 சார் 12 12 × x போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டு என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஈக்குவல் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 - 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 + 4x ஸ்கொயர் -12x. 3 - 2x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 4x என்ன பண்ண போகிறோம், கிட்ட வரும்போது -x ஸ்கொயராக மாறும். அடுத்து +9 இந்த சைடு வரும்போது -9ஆக மாறும். -12x இந்த சைடு வரும்போது +12xஆக மாறும். ஈக்குவல் டு 0. இப்போ 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு 6x ஸ்கொயர் வரும். அடுத்து என்ன இருக்குது, இங்கே 12x இருக்குது, அதை எழுதிக்கோங்க. +12x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஒரு 9ல் 3 போச்சுன்னா மீதி 6. பெரிய நம்பர் கூட என்ன சேர்ந்துருக்கு, மைனஸ் இருக்கிறனால ஆன்சரில் மைனஸ் வரும். இது எதால் டிவைட் பண்ணலாம், 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், x ஸ்கொயர் -x ஸ்கொயர் + 2x - 1 = 0. அடுத்து மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு x ஸ்கொயர் - 2x + 1 = 0. இதை சால்வ் பண்ணுங்கள். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் என்ன வரணும், -2. அப்போ -1 × -1 போட்டு பாருங்கள். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், +1 கிடைக்கும். பட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -2. அப்போ ஆன்சர் என்ன, x - 1 x - 1 எழுதிக்கலாம். = 0. ரெண்டே 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ x - 1 = 0. ஆன்சர் என்ன கிடைக்கும், x = 1. அதே மாதிரி இங்கிட்டு x - 1 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். x என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.